வணக்கம். சென்செக்ஸ் 1300 பாயிண்ட் இன்னைக்கு இறங்கியிருக்கு. நிஃப்டி 360 பாயிண்ட்க்கு மேலே ஃபால் ஆயிருக்கு. ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு ரொம்ப வீக்காக இருந்தது. ஆஃப்டர்நூனில் கொஞ்சம் ரெக்கவரி இருந்தது, பட் ஆனால் பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் சப்போர்ட் பண்ணியிருந்த டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்னைக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன், கிட்டத்தட்ட 7 to 10% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. வெள்ளிக்கிழமை ரிசல்ட் வந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வெள்ளிக்கிழமை நேர்லி 5 to 6% இறங்குச்சு. இன்றைக்கும் ஒரு பெரிய அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர். ஓவரால் இந்த ட்ரெண்ட் இன்னைக்கு மார்னிங் ஏஷியன் மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம மார்க்கெட் ஃபாலோ பண்ணல. ஸோ அப்போது நம்ம மார்க்கெட் மட்டும் தனியாக பெரிய அளவுக்கு ஃபால் ஆனதுக்கு என்ன காரணம்? இன்வெஸ்டரோட வெல்த் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபா அளவுக்கு ஃபால் ஆயிருக்கு. கம்ப்ளீட்டாக இன்னியோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்டில் 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. 13ஆம் தேதி ஆன்லைன் ட்ரைனிங், அதே போல் 16ஆம் தேதி டைரக்ட் ட்ரைனிங் செஷன் தாம்பரம்ல நடக்குது. ஸோ எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட் ஏன் இன்னைக்கு ஃபால் ஆச்சு, இது ஃபஸ்ட்டு ரீசன். டைட்டன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஜுவல்லரி ஸ்டாக்ஸு இது எல்லாமே பெரிய அளவுக்கு இன்றைக்கி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. பட் இருந்தும் 2 இம்பார்ட்டன்ட் டேட்டா இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் வந்தது. ஒன்று லைஃப் இன்சூரன்ஸ் டேட்டா, க்ளோசிங் ஹவர்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா வந்திருக்கு. ஸோ இது நாளையோட ட்ரேடிங் செஷனில் என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணோம் அப்படின்றதையும், நாளையோட ட்ரேடிங் செஷனில் என்னென்ன நம்ம செக்டார் கவனிக்கலான்றதையும் பார்க்க போகிறோம். 76,000க்கு மேலே சென்செக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. 1313 பாயிண்ட் டவுன். நிஃப்டி 23,800, முக்கியமாக இந்த 24,000 உடஞ்சி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இதில் ஆறுதலான விஷயம் என்னன்னா, 23,800ன்ற ஒரு குரூஷியல் சப்போர்ட் லெவலுக்கு மேலே முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டி 54,440, இது 871 பாயிண்ட் இன்னைக்கு இறங்கியிருக்கு. மிட்கேப் இண்டெக்ஸ் ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணியிருந்தது. பட் இன்னைக்கு 653 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபால் ஆயிருக்கு. பட் ஆனால் இதில் கவனிக்கக்கூடியது நிஃப்டி நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 50 இந்த லார்ஜ் கேப் இண்டெக்ஸோட ஃபாலை விட இன்னைக்கு குறைவாகவே மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் இறங்கியிருக்கு. ஸோ இப்போது மார்க்கெட் ஃபாலுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்று ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். வெஸ்ட் ஏஷியாவில் மறுபடியும் இந்த கிரைசிஸ் எஸ்கலேட் ஆகிருக்கு. இது ஃபஸ்ட்டு முதல் விஷயம். இதனால் இந்தியாவுக்கு அதிகமான பாதிப்பு இருக்குது. ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு ரீசன். ரெண்டாவது விஷயம், பிஎஸ்யூ பேங்கோட லார்ஜஸ்ட்டு மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட குவார்ட்டர்லி ரிசல்ட். இது வெள்ளிக்கிழமையே மார்க்கெட்டில் வந்தாலும் புரோக்கரேஜஸோட அப்டேட் ப்ளஸ் அதோட கண்டினியூஷன் ஃபால் இன்னைக்கு நடந்திருக்கு. இது ரெண்டாவது ரீசன். மூணாவது, பிரைம் மினிஸ்டர் மோடியோட ஸ்பீச் இந்த வீக்கெண்டில் ஆந்திராவில் நடந்தது. முக்கியமாக இம்போர்ட்டை குறைக்கிறதுக்காகவும் எக்ஸ்போர்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது கொஞ்சம் பேனிக்கை இன்வெஸ்டர் லெவலில் கிரியேட் பண்ணியிருக்கு. என்ன அப்படின்னா, தங்கத்தில் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கணும், வெளிநாடு ட்ரிப்பை குறைக்கணும். அதே போல் பெட்ரோல் அண்ட் டீசல் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய தேவையை தவிர்த்து மற்றது குறைக்கணுன்றதையும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்டை பற்றி பேசினதும், இது எல்லாமே தான் மார்க்கெட்டை இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கம்பெனிஸ் அப்படின்றது தான் ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரீசனாக இருந்தது. ஸோ இது மூணாவது. அடுத்து ருப்பி ஃபால். மார்க்கெட் ஃபால் ஆனால் ருப்பி ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆகிறது பார்க்க முடியுது. பட் ஆனால் ரெக்கார்ட் லோ க்ளோசிங் அதுதான் இன்றைக்கி கவனிக்கக்கூடியது. 95 ரூபா 30 பைசா வரைக்கும் ஒரு டாலர் கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஒரே நாளில் 83 பைசா கிட்ட ருப்பி ஃபால் ஆயிருக்கு. இம்போர்ட் காஸ்ட் அதிகமாகும், இன்ஃப்ளேஷன் மறுபடியும் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐஎஸ் மறுபடியும் செல்லராக ரீட்டைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓவரால் சென்டிமெண்ட் ஒரு நெகட்டிவ் ஸ்டேஜ் டுவர்ட்ஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போது மோடியோட இந்த ஸ்பீச், வெஸ்ட் ஏஷியாவோட கான்ஃப்ளிக்ஸ், ருப்பி ஃபால், இது மூணும் நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் நெகட்டிவ் இம்பேக்டை கிரியேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இது எல்லாமே குளோபலாக இருக்கிற ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டாக இருந்தது. அது நம்ம கண்ட்ரியும் ஃபாலோ பண்ணிச்சு. ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை நம்ம கண்ட்ரிக்கான
மேஜர் இம்பாக்டை அதிகமாக கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்னா ரிலையன்ஸ், பாரதி ஏர்டெல், எஸ்பிஐ, டைட்டன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு ஃபால் ஆகிருக்கு. 2லேருந்து 10% கிட்ட இறங்கியிருக்கு. டைட்டன் இறங்குனதுக்கு இந்த ஜுவல்லரியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, நகை வாங்குறத ஒரு வருஷத்துக்கு தவிர்க்கணுன்ற இந்த ஸ்பீச், மோடியோட ஸ்பீச் தான் இன்னைக்கு ஜுவல்லரி ஸ்டாக்ஸில் பெரிய அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது. டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ், சென்கோ, தங்கமயில் இந்த ஸ்டாக்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதே போல் டைட்டனோட ப்ரோக்கரேஜ் வியூ, ஏன்னா லாஸ்ட் வீக் ஃப்ரைடே ரிசல்ட் வந்தது. ஒன்று மோடி ஸ்பீச்சோட நெகட்டிவ் இம்பேக்ட், 2 டைட்டனோட குவார்ட்டர்லி ரிசல்ட், இது ரெண்டும். 3வது விஷயம் என்னன்னா ப்ரோக்கரேஜோட அப்டேட்டு. சிட்டி நியூட்ரல் ரேட்டிங், பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் 4830 டார்கெட், சிஎல்எஸ்ஏ அவுட் பர்ஃபார்மிங் கொடுத்துருக்கிறது, கோல்ட்மன் சாக்ஸ் பை கொடுத்துருக்காங்க 5400, ஜெஃப்ரிஸ் 4800 டார்கெட். ஸோ அப்போ டைட்டன் வந்து இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் வந்தது, ப்ரோக்கரேஜோட அப்டேட்டும் ஒரு காரணமாக இருந்தது. இன்னைக்கு ஒஸ்ட் செக்டார் அப்படின்னா ரியல்டி செக்டார் தான் இன்னைக்கு மோசமான டேமேஜ், 3% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இல்லை எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகிறதோ, இல்லை இன்ஃப்ளேஷன் ப்ரெஷரோ, ருப்பி ஃபாலோ, இதை நேரடியாக இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு செக்டார் ரியல்டி செக்டார். ஸோ அப்போ என்னென்னா இதில் நிஃப்டி ரியல்டி இண்டெக்ஸ் தான் பெரிய அளவுக்கு இன்றைக்கி டேமேஜ் ஆகிருக்கு. அடுத்தது எஸ்பிஐக்கு அடுத்ததாக 3 பிஎஸ்யூ பேங்க்ஸோட ரிசல்ட். ஒன்று பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, இன்னைக்கு கனரா பேங்கோட ரிசல்ட். பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா இந்த 2 ஸ்டாக்குமே ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக முடிஞ்சது. பேங்க் ஆஃப் இந்தியா 1% மேலே பாசிட்டிவாக இருந்தது. எஸ்பிஐ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்த ரிசல்ட் கண்டினியூஸாக 2வது நாளாக பெரிய ஃபால். வெள்ளிக்கிழமை 5 to 6%, இன்னைக்கு நியர்லி 4%, கிட்டத்தட்ட ஒரு 9 to 10% இந்த 2 நாளில் மட்டும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபால் ஆயிருக்கு. ஆனால் அடுத்து 4வதாக வந்த ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் பிஎஸ்யூ பேங்க், கனரா பேங்க். கனரா பேங்கோட ரிசல்ட்டும் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு மார்க்கெட்டை ஒரு டிஃபென்சிவ் செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மா செக்டரை சொல்லலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் அப்டேட் பண்ணியிருந்தேன், ஃபார்மா இண்டெக்ஸ், நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஜோனில் இருக்குது அப்படின்றது. இன்னைக்கு அபாட், டோரன் ஃபார்மா இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு கை கொடுத்துருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் பாசிட்டிவாக டர்ன் ஆன ஒரு சில கம்பெனிஸில் சாஸ்கன் டெக்னாலஜி இன்னைக்கு 20% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெயின் இண்டஸ்ட்ரீஸ் 14%, ஆப்பிள் இந்தியா 9%, அட்வான்ஸ் என்சைம் 9%. அதில் முக்கியமானது எஃப்எம்சிஜியில் ஹெவி வெயிட்டேஜ் இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டாக்கு டாடா கன்சூமரோட ரிசல்ட் இம்பாக்ட் 8% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல் நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸில் இருக்கிற எம்சிஎக்ஸ் இன்னைக்கு நியர்லி 3 to 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காலையில் ஓப்பனிங்கில் வீக்காக இருந்த இந்த ஸ்டாக் அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக். இன்னைக்கு மார்க்கெட் அவர்ஸில் ரிசல்ட் வந்த யூபிஎல் நியர்லி 5%, கைடன்ஸ் வந்து பீட் பண்ணி இருக்கிறது ஒரு பாசிட்டிவ். இப்போ இன்னொரு பக்கம் குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு வீக்காக இருந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஏபிபி இன்னைக்கு 9% ஃபால் ஆயிருக்கு. இதில் வந்து 2 விஷயம், ஒன்று ரிசல்ட்டு, இன்னொன்று ப்ரோக்கரேஜோட அப்டேட்டு. இல்லை கேபிட்டல் மார்க்கெட்டிங் கேபிட்டல் கூட்ஸில் இருக்கிற இந்த ஸ்டாக்கோட ஃபால் சீமன்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. சீமன்ஸும் இன்னைக்கு 5 to 6% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ப்ளூ டாட் 7% இறங்கியிருக்கு. அர்பன் கம்பெனி இன்னைக்கு ஸ்மால் கேப்பில் டாப் லூசரில் முதல் இடத்துல இருக்குது, 10% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. ஸ்விக்கியோட ரிசல்ட்டு, ஜொமேட்டோவோட ரிசல்ட், எட்டர்னலோட ரிசல்ட்டு ப்ளஸ் ஸ்விக்கியோட ஃபால், இதெல்லாமே 4 to 5% கிட்ட இன்னைக்கு இறங்கியிருக்கு. இன்னைக்கு பிவிஆர் ஐநாக்ஸோட ரிசல்ட் இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை தான் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்ட்ராங் நம்பர்ஸ் அப்படின்னா யூபிஎல் இன்னைக்கு கொடுத்துருக்கு. இன்னொரு பக்கம் கனரா பேங்க், பிவிஆர் இதெல்லாமே பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணல. ஷாம் மெட்டாலிக்ஸோட ரிசல்ட்டும் லாங் டேர்முக்கு இது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேங்க்ஸு, ஒன்று எஸ்பிஐ, கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த 4 பேங்க்ஸ் அகைன் நாளைக்கு நம்ம கவனிக்கலாம். ஹுண்டாய் மோட்டார்ஸ் ஆட்டோ செக்டாரில் ரிசல்ட் வந்த இந்த ஸ்டாக்கு நுமரோட டார்கெட் 2407 கொடுத்துருக்குறாங்க. பாசிட்டிவ் மூவ் அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம், ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் இன்னைக்கு நடந்திருக்கு. வோடஃபோன் ஐடியா இன்னைக்கு 8% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீஸ்ட்ரக்சரிங் நியூஸ், இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட். ஐஇஎக்ஸோட கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் வந்திருந்தது, பட் ஆனால் இது ஐஇஎக்ஸ்க்கு ஒரு ஸ்லைட் செட்பேக். ஸோ இந்த இம்பாக்டே இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் க்ளோசிங். க்ரோ ஸ்டாக் ப்ரோக்கரேஜ் கம்பெனி, டைகர் குளோபல்ன்ற மேஜர் ஒன் ஆஃப் த ஸ்டேக் ஹோல்டர் க்ரோவோட 5% ஷேரை செல் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு 4 to 5% க்ரோ இன்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அப்போது மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா, லைஃப் இன்சூரன்ஸ் டேட்டா, இது ரெண்டும் நாளையோட மார்க்கெட்டில் இம்பாக்ட் கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் மந்தோட பிஸ்னஸ், லைஃப் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் 41% ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு.
மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 38,426 கோடி ரூபா அளவுக்கு ஈக்விட்டியில் நெட் இன்ஃப்ளோ டர்ன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் மந்த் 40,366 கோடி ரூபா. ஸோ அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லை இவங்க கொடுத்துருக்கிறதுல இடிஎஃப் கோல்டு இடிஎஃப் 3040 கோடி ரூபா இன்ஃப்ளோ கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் இடிஎஃப்ல 10,754 கோடி ரூபா. செக்டோரல் தீமேட்டிக்கில் இன்ஃப்ளோ வந்து குறைஞ்சிருக்கு. லிக்விட் ஃபண்டில் ஹெவியாக அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. இது எல்லாமே மேஜர் இம்பேக்ட். இப்போ ருப்பி ரெக்கார்ட் லோ கிட்ட இருக்கிறது. யார் யாருக்கெல்லாம் பாசிட்டிவ், யார் யாருக்கெல்லாம் நெகட்டிவ்? பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார், எக்ஸ்போர்ட் கம்பெனிஸு, ஃபார்மா எக்ஸ்போர்ட்டர்ஸ், இவங்களுக்கு பாசிட்டிவ். நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், இதில் இன்னொன்று ஏவியேஷன் செக்டார், அதே மாதிரி ஹெவி பிஸ்னஸ் இம்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ், இதெல்லாமே நம்ம நெகட்டிவ் இம்பேக்டாக சொல்லலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டி 50லேருந்தே ஷேர் பண்ணுறேன். நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் இன்னைக்கு ஃபால் ஆயிருக்கு. இருந்தும் இன்னொரு பக்கம் டாடா கன்சூமர் இன்னைக்கு டாப் கெய்னர், மேக்ஸ் ஹெல்த்கேர் இன்னைக்கு 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டைட்டன், இண்டிகோ, எஸ்பிஐ, பாரதி ஏர்டெல், எட்டர்னல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 4% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் தான் பிராட் மார்க்கெட்டில் இன்னைக்கு அதிகமாக ஃபால் ஆயிருக்கிற இண்டெக்ஸ். ஏபிபி, சீமென்ஸ், டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்த ஸ்டாக்ஸ்லாம் 4லேருந்து 9% இறங்கினது ஒரு ரீசன். மிட் கேப்லேயும் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஸ்விக்கி, லூபின், க்ரோ, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட ஃபால் ஒரு மேஜர் ரீசன். ஸ்மால் கேப்பில் அர்பன் கம்பெனி, ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட், தீபக் ஃபெர்டிலைசர், வேர்ல்பூல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஃபால் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டரில் இன்னைக்கு டாப் லூசர்னா அசோக் லேலண்ட் 4% இறங்கியிருக்கு. ரியல்ட்டியில் இந்த இண்டெக்ஸில் இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே ஃபால் ஆயிருக்கு. காட்ரேஜ், கன்சூமர், ஓபராய் ரிலேட்டிவ், முக்கியமாக ஓபராய் ரிலேட்டிவோட ரிசல்ட் இம்பாக்ட் ஒரு ரீசனாக பார்க்கலாம். கன்சூமர் டியூரபிள்ஸ்லேயே எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ், டைட்டன் இந்த 2 ஸ்டாக்குமே மோர் தென் 7 to 10% இறங்கி இருக்கிறது இந்த இண்டெக்ஸுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் இன்னைக்கு நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் நாளைக்கும் கண்டினியூ ஆகுமா? ஓவரால் சென்டிமெண்ட் முக்கியமாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் ஷோ ஆயிருக்கு. கடந்த 30 ஏப்ரல் அன்னைக்கு 23,796-97 வரைக்கும் லோ வந்தது. அந்த லோ இன்னைக்கு உடைக்கல. அது ரொம்ப க்ளோஸாக ஒரு 2-3 பாயிண்ட்ல உடைக்க முடியாமல் அந்த லெவலுக்கு க்ளோஸாகவே முடிஞ்சிருக்கு. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் இந்த 23,800க்கு கீழே ஒரு 15 நிமிஷம் இல்லை ½ hour ட்ரேட் ஆச்சுனாவே இந்த செல்லிங் ப்ரெஷர் இன்னும் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 2-3 வாரத்தோட லோ நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறது க்ளோசிங் பேசிஸில் பார்க்கும்போது. ஸோ இந்த ட்ரெண்டு நாளைக்கு இந்த வீக் சென்டிமெண்ட்லேருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகுமா? குளோபல் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணுமா? டொமஸ்டிக் நியூஸு ஹெல்ப் பண்ணுமா? இதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேபி உங்களுக்கான இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னோட டெலகிராம் குரூப் மார்க்கெட் அப்டேட்ஸ் நியூஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மே 13 மே 16 ட்ரைனிங் செஷன் இருக்குது. 13 ஆன்லைன் வெபினார், 16 டைரக்ட் ட்ரைனிங் செஷன் சென்னை தாம்பரம்ல நடக்குது. இதுக்கான லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.